40 வயசு ஆயிட்டாலே எலும்பு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு வரதாமா செய்யும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட என்னது 40 வயசா 60 வயசு ஆனாலும் நான் சூப்பராக எல்லா வேலையும் செய்வேன், எந்த வலியும் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சும்மா கெத்தாக சொல்லிக்கலாம். அது எப்படி முடியும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் அதுக்கு தான் இருக்கவே இருக்குது உளுத்தங்கஞ்சி. இதை தான் நான் டெய்லியுமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. உளுத்தங்கஞ்சி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் இந்த உளுந்தையும் அரிசியும் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. வாசனை வந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு இன்னொரு பாத்திரம் வச்சு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் சூடானதுக்கப்புறம் கரைச்சி வச்சு இந்த உளுந்தை இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வரும். நல்லா இந்த கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கடைசியாக துருவன தேங்காய் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். என்னுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கான ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லியே செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.